வணக்கம் நண்பர்களே. ஒரு சில சொம்புத்துக்கிங்க தான் சொல்கிறேன். எங்கள் விஜய் நான் என்ன பண்ணாருன்னு கேட்குறீங்கள. 5 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க? விலைவாசி உயர்த்துனீங்க, ஓகேவா? கேஸ் பில்லை ஏற்றுனீங்க, கரண்ட்டு பில்லை ஏற்றுனீங்க. கரண்ட்டு பில்லு ஒரு நாள் தவறுனா கூட ஃபைனை ஏற்றுனீங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு வீட்டு வாடகை வந்தாக்கா அந்த ஹவுஸ் ஓனர் கொண்டாட்டம் தான். ஏன்னா வருஷத்தில் 1000 ரூபாய் ஏற்றுறான். மனசாட்சி இல்லாமல் 1000 ரூபாய் ஏற்றுறான். இதுக்கு மெயின்டெனன்ஸ் காசு 500 ரூபாய் 300 ரூபான்னு வாங்குறான். ஆனால் ஒரு மெயின்டைன் பண்ண மாட்டான். ஏன்? இவங்க என்ன எங்கே போய் கேட்டாலும் இவங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன்னா அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நாய் மாதிரி அலைய வைக்கிறாங்க. அப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க? தப்பு பண்ணுறவனை ஃப்ரீயாக விடுறாங்க. தப்பு பண்ணி இருக்கான், ஒருத்தன் திருடி போயிருக்கான், அவனை ஃப்ரீயாக விடுறாங்க. இழந்த நம்மளை 10 வாட்டி அலைய விடுறாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம்? அப்போ யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஆட்சியில் எதுவும் கேட்க மாட்டாங்க. என்ன வேணா பண்ணலாம், நம்ம இஷ்டம் தான், நம்ம இஷ்டத்துக்கு போவோம், நம்ம இஷ்டத்துக்கு வருவோம், அவ்வளோதான். சிஎம்க்கு மட்டும் பாதுகாப்பு கொடுக்கணும். அதுக்கு மட்டும்தான் சம்பளம் வாங்கி காவல்துறைக்கும் கொடுக்குறாங்க இல்லையா? இதாங்க அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நஞ்சல்ல எத்தனை பெண்கள், எத்தனை குழந்தைகள், எத்தனை கிழவிய கூட விட்டு வைக்காம அவ்வளவு அரிப்பெடுத்து திரியுறீங்க எல்லாரும். அந்த அளவுக்கு இருக்க நீங்க அந்த ஆட்சியில உக்காந்துட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் அதை கேட்கிற ரைட்ஸ் இருக்கு. வேற யாரு கேட்க முடியும்? இதே நான் ஒரு பொட்டச்சி அந்த குழந்தைய ரேப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனை குத்தி கொலை பண்ண முடியுமா? என்னை தூக்கி உள்ள போட்டுற மாட்டீங்க? இதனாலதான் அவனுக்கு பயம் தெரிஞ்சு போய் எல்லா தப்பையும் ரொம்ப ஈஸியா பண்றானுங்க. உள்ள போயிடுவான் வந்துருவான். ஒரு ஸ்கூல் பையன் கூட கேவலமா நடந்துக்கிறான். ஒரு ஸ்கூல் பையன் வார்த்தையில வரக்கூடாத வார்த்தை என்ன கமெண்ட்ல சொல்றான். அதுக்கு யாரு காரணம்? அந்த ஸ்கூல் சரியில்லை, அந்த பேரண்ட்ஸ் சரியில்லை. அந்த ஸ்கூல் ஏன் சரியில்லை? ஆட்சி நடத்துறாங்க பாரு, அவங்க ஒழுங்கா நடத்தல. இதுதான் உண்மை. ஏன்னா யாரு என்ன வேணா செய்யுங்க, என்ன வேணா பண்ணுங்க. கணக்கு வழக்குகள்ல ஒரு 10 கோடி எனக்கு வந்ததா, இந்தா ஒரு 50 லட்சம் அதை பண்ணு, மீதியை நான் எடுத்துக்கிறேன். இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்காக மட்டும்தான் ஒருத்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு வரான். பொண்டாட்டியை பார்த்துக்க டே அறிவு கட்ட முண்டங்களா. ஆட்சிக்கு மக்களை பார்க்கறவனுக்கு பொண்டாட்டியும் குடும்பமும் பெருசா தெரியக்கூடாதுடா. பெருசா தெரியக்கூடாது. அதனாலதான் என் அண்ணன் உக்காந்துக்கிட்டு இருக்காரு, புரியுதா? அவரு பொண்டாட்டி பார்த்துக்க தெரியும், மக்களை பார்க்கறவருக்கு பொண்டாட்டியை பார்த்துக்க தெரியாதா? பொண்டாட்டி என்ன ரோட்ல பிச்சை எடுக்குது? கோடீஸ்வரிடா, உக்காந்த இடத்துல இருந்தே சாப்பிடுவாங்க, புரியுதா? மக்களை கொள்ளையடிச்ச பணம் இல்ல, பரம்பரையா உழைச்சி சம்பாரிச்ச பணம். பொண்டாட்டியை பார்த்துக்க டேய், மக்கள் பணம்